கடகராசியோட லவ் லாங்குவேஜ் என்ன அப்படின்னா கேரிங். எக்கச்சக்கமான கேரிங் உங்களுக்கு வழங்கப்படும். அப்போ என்ன சார், மற்ற ராசியெல்லாம் உங்களுக்கு கேரிங்கே கொடுக்காதா? ஏன் கடகராசியை மட்டும் எனக்கு ஹைலைட் பண்ணுறீங்க அப்படின்னா, கடகராசி கொடுக்கக்கூடிய கேரிங் வேறு, மற்ற ராசிகள் கொடுக்கக்கூடிய கேரிங் வேறு. உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் தரணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, சரிங்களா? அந்த வீட்டில் ஒரு நாள் நெருப்பு வந்துருச்சு, தீ பிடிச்சிச்சு. அப்போ இந்த ஃபயருக்கு ஃபோன் பண்ணுறீங்க. அங்கே இருக்க ஆட்கள்லாம் உங்களை சேவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த சேவ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறது மற்ற ராசிகள். நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, அந்த வீட்டில் ஃபயரே பிடிக்காத மாதிரி ஒரு இன்ஜினியர் வீடு கட்டி கொடுக்குறாருல்ல, அந்த இன்ஜினியர் தான் கடகராசி. அதாவது கடகராசியோட கேரிங் ப்ரோஆக்டிவ், நாட் ரியாக்டிவ். உங்களுக்கு ஒரு சம்பவம் நடக்கும், நடந்த பிறகு கேர் பண்ணுறது மற்ற ராசிகள். அது பேர் ரியாக்டிவ். உங்களுக்கு இப்படி சம்பவம் நடக்கலாம், அதுக்கு முன்னாடியே நான் கேரிங்கை போடுவேன் அப்படிங்கிறது ப்ரோஆக்டிவ். அது கடகராசி. கடகராசிக்கு ப்ரோஆக்டிவான கேரிங் கொடுக்க தான் பிடிக்கும், அது கொடுக்க தான் விரும்பக்கூடிய ராசி அவங்க. கடகராசி ஒரு அம்மா போல் உங்களை பார்த்துக்குவாங்க, சரிங்களா? உங்களுக்கு இப்போ நான் ஒரு 2 இன்சிடென்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? இந்த உலகத்திலேயே நான் ஓப்பனாக சொல்கிறேன், இந்த உலகத்திலேயே ஒரு ராசி மட்டும்தான் ஒரு ஆண் சம்பாதிக்கலனாலும் விட்டு போகாத ராசி. ஆணுடைய வேலை உத்தியோகம், புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அந்த உத்தியோகம் இல்லைனாலும், நீ சம்பாதிக்கலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு உங்கள் கூட இருக்கக்கூடிய ராசி ஒரு ராசி தான். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ரிசர்ச் படி இன்னொரு ராசி இருக்குது, அது அப்புறம் பேசலாம். பட் 100% இந்த ராசி உங்களை விட்டு போகாது அப்படின்னா அது கடகராசி. கடகராசி உங்களை நேசிக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா எந்த சூழல்லையும் அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க. நீங்கள் என்ன பிரச்சனைகள் பண்ணாலும் லாயலாக இருக்கணும். நீங்கள் சீட் பண்ணிங்கன்னா விட்டு போயிடுவாங்க, அது வேறு விஷயம். அவங்களுடைய லவ் லாங்குவேஜ் ஒரு அம்மா போல் உங்களை பார்த்துக்கிறது தான் அவங்களுடைய லவ் லாங்குவேஜ். அதே போல் கடகராசி உங்களை லவ் பண்ணுறாங்களேன்னு செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்லித்தரேன். என்ன ட்ரிக் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மெமரி பவர் இருக்குங்க. அவங்க எதை யாரெல்லாம் ரொம்ப நேசிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து ஸ்ட்ராங்கஸ்ட் மெமரி பவர் வச்சுருப்பாங்க. ஒரு வேலை நீங்கள் அவங்க கூட 6 மாதமாக பேசுகிறீங்க, 1 வருஷமாக பேசுகிறீங்க, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோ. அவங்ககிட்ட போயிட்டு நான் அன்றைக்கி ஒரு ஸ்டோரி சொன்னேன், ஞாபகம் இருக்கா என் லைஃப்பை பற்றி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, அவங்க அது ரீகலெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். ஒரு வேளை அவங்களுக்கு ரீகலெக்ட் ஆகுது அப்படின்னா அவங்க நேசிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி நிறைய இருக்கும். ஏன் அப்படின்னா, அவங்க எதை நேசிக்கிறாங்களோ, யாரை நேசிக்கிறாங்களோ அவங்கள பார்த்து ஸ்ட்ராங்கஸ்ட் மெமரி பவர் அவங்க வச்சுருப்பாங்க, புரியுதுங்களா? ஒரு வேளை அவங்க ஞாபகத்துக்கு இல்லை, எனக்கு அப்படி சொன்னீங்களா அப்படிலாம் கேட்டாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க லவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் குறைவு தான் அர்த்தம். கடகராசிக்கு போய் நீங்கள் ஒரு துயரத்தை சொல்கிறீங்க, எனக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது லைஃபு, சரியா, நான் எப்படி ஆச்சு அப்படி ஆச்சுன்ட்டு. அவங்க அதை கேட்கக்கூட மாட்டேங்கிறாங்க, இல்லை கேட்டாலும் பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க அதுக்கு எந்த ஒரு ஆன்சருமே வர மாட்டேங்குது உங்களுக்கு அப்படின்னா, நீங்கள் புரிஞ்சிங்கன்னா உங்களை நேசிக்கலன்னு அர்த்தம். நீங்கள் உங்களை கடகராசி நேசிக்குது அப்படின்னா, நீங்கள் அவங்ககிட்ட ஒரு சின்ன துயரம் சொன்னால் கூட அவங்க உங்களுக்கு எப்படி பேம்பர் பண்ணணும், உங்களை அதுலேருந்து எப்படி மீண்டு கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ராசி கடகராசி. உங்களை ஒரு தாய் போல் கடகராசி நேசிக்கல, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அப்படின்னா அவங்கள நீங்கள் அந்த லவ்வில் நீங்கள் ரீசெக் பண்ணிக்கிறது பெட்டர்.